ஒரு முடிவு செய்துதான் அந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறேன். மற்றவர் கருத்துக்கள் சொல்லியோ மற்றவர் கருத்துக்களை ஏற்றோ நம்ம இயக்கத்தில் இணையவில்லை. ஆகவே டெல்லி சொல்லித்தான் சொல்வது என்பது சால பொருத்தமாக இருக்காது. தூய்மை ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதிமுக ஆட்சியில் தூய்மை ஆட்சி அமையலையா? ஏங்க நான் ஆட்சி சிஎம் இருக்கும்போது அவர் மினிஸ்டர் இருந்தாருன்னு கேட்கிறாரு. தூய்மையான ஆட்சி என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் பின்பற்றினோம். ஆகவேதான் அன்றைய தினம் வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவர் இருக்கும் வரை 3 முறை அவரை யாராலும் வெல்ல இயலவில்லை. புரட்சித் தலைவர் அம்மாவும் 5 முறை முதலமைச்சராக இருந்தார்கள். இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையும் 2021 என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு அது பதிலாக இருக்கும். நீங்க காலக்கெடு இல்லை அந்த காலக்கெடு குறிப்பிட்ட காலக்கெடு இல்லை அவருக்கு காலக்கெடு வீச்சவில்லை. நீ முதலில் பத்திரிகை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த கேசட்டை போட்டு பார்த்தாலே தெரியும். 5 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதம் அல்லது 1.5 மாதம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு யாரை சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் இங்கே வேண்டும். முதலே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அன்றைக்கு கூட படம் கையிலே வைத்திருக்கிற போது சொன்னீர்கள். அவர் கூட அதை சொன்னார். நான் இங்கே விவசாய நிலத்துக்காக சென்றேன். அவர் படம் இல்லை, அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை என்று சொன்னார் என்று குறிப்பிட்டார். இதே விவசாயிகள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அங்கே காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு சிறப்பு மண்டலமாக அறிவிக்கின்ற போது அன்றைக்கு விவசாயிகள் தலைவர் அம்மா படத்தையெல்லாம் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி. ஆகவே இந்த கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், புரட்சித் தலைவரால் புரட்சித் தமிழ் அம்மாளால் அடையாளம் பெற்றவர் நாம் அனைவரும். ஆகவே அந்த கருத்தை அந்த இடத்திலே நான் சொன்னேன். அவர் நேற்று குறிப்பிட்டு சொல்றாரு, கட்சியில விசுவாசமா இல்லை செங்கோட்டையன் அவர்கள், இங்க இருந்தே எங்களுக்கு எதிரான நிலை செயல்பட்டாரு அப்படின்னு. அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது ஒன்று இல்லை. குறிப்பிட்டு நீங்க தொடர்ந்து இப்ப உங்களுடைய பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனோட பேசும் பொழுதும் இங்க இருந்தே தொடர்ந்து அவர் செயல்பட்டாரு, கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தாரு. அதனால கட்சி என்னோட பகிரங்கமா பேசுறாரு. அவர் பகிரங்கமாக பேசட்டும். நேற்று கூட்டங்களே உங்களுக்கு தெரியும். எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற கோபிச்செட்டி பாலத்தில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும். பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் வாகனம் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது. நான் இங்கே சென்றபோது பார்த்திருக்கக்கூடும். 2 இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை. ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது. அதை அவர் பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்குதான் நான் பேசினேன் தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு 2 ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. 5ஆம் தேதிக்கு பிறகுதான் அவரிடத்தை தொடர்பு வைத்து பேசினேனே தவிர வேண்டுமில்லை. வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை. அந்த கனவு நிறைவேறியிருக்கிறது. ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு நீங்கள் போட்டிக்கு போனீங்க. ஈரோட்டில் வரவேற்பு, கோயம்புத்தூரில் வரவேற்பு. இந்த எழுச்சியை பயணம் எப்படி நீங்கள் பார்க்குறது? இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பெங்களூருக்கு சென்று 2.5 மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு இங்கே கழக தோழர்கள், வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள். அப்படி என்றால் 4 மணி நேரம் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த தொண்டர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் எடுத்துக் கொண்டார்கள். கேட்கின்ற போது கல்வியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அப்போது சொன்னார்கள், ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டார்கள். நீங்க இல்லை, தொடர்ந்து கேட்டது சரி, நாளைக்கு பேசுவோம்.